ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். எக்கை வச்சு ஒரு சூப்பரான தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு 3 முட்டையை இது போல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. மிக்சியில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அது கூட ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 3ஐயும் நல்லா மசிய அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த விழுது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம எக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஷேப்பில் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிடலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை கட் பண்ண முட்டை எல்லாத்தையும் இதில் பரப்பி விட்டுக்கலாம். அது மேலே மஞ்சள் தூள் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை சூப்பராக எப்படி ரெடியாக இருக்குன்னு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இது பொன்னிறமானோன்னு அது கூட நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும், பச்சை வாடை போகட்டும். போனோன்னா அது கூட காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டு இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எக்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது போல் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி சூப்பரான நம்ம எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.